75 ஆண்டு காலமாக இந்திய ரயில்வே துறையால் இலவசமாக பயணிகளுக்காக இயங்கக்கூடிய ஒரு ரயில். அதாவது 75 ஆண்டு காலமாக இலவசமாக ரயிலில் பயணிக்கக்கூடிய மக்கள், இலவசமாக மக்களை அழைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு ட்ரெயினை பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ அந்த தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படுவதை தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். 75 ஆண்டு காலமாக மக்களை இலவசமாக பயணிக்கூடிய விதத்துல இயங்கக்கூடிய ஒரு ட்ரெயினை பத்தின முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்திய ரயில்வே துறையில பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 13,118 ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா இயக்கப்படுது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் 13,000க்கும் மேற்பட்ட ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்கு. இந்த எல்லா ட்ரெயினுமே நாம போகணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு டிக்கெட் அப்படின்னு ஒரு விஷயம் வேணும். இந்தியாவில பாத்தீங்கன்னா ரயில்வே துறையும் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான மக்களை வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போக்குவரத்துக்காகவும் கூட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா பொருட்களை ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு எடுத்தும் போதும் அதிகப்படியா பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்குவரத்து துறையா பார்க்கப்படுது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய ரயில்வே துறையில 75 ஆண்டு காலமாக ஒரு ட்ரெயின்ல மட்டும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் இலவசமா பயணிச்சுட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் இனிமேலும் இலவசமா தான் அவங்க பயணிக்க போறாங்க. நம்ம அந்த ரயில்வே துறை இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா மக்கள் இலவசமா பயணிக்க போறாங்கன்னு சொல்றாங்க. இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா பக்ரா நங்கல் ரயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயினோட பேரா இருக்கு. இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இந்த ட்ரெயின் இயக்கப்படுது. அதாவது பஞ்சாபுக்கும் இமாச்சல பிரதேசத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய பக்ரா நங்கல் அணை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அணையை கட்டும் போது, அந்த அணையை கட்டுவதற்காக 75 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த அணையை கட்டுறதுக்காக இந்த ரயில்வே பாலத்தை வந்து அமைச்சாங்க. அதுக்காக வேலை ஆட்களையும் அதுக்கு தேவையான பொருட்களையும், அதாவது அணையை கட்டுறதுக்கு டேமை கட்டுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஏற்றி போறதுக்கும் வரதுக்கும் பயன்படுத்தினாங்க. அப்போ அந்த டைம்ல அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகள் இந்த ட்ரெயினை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது இவங்க போறதுக்கும் வரத்துக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. இப்படி பயன்படுத்தின இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா அணையை கட்டி முடிச்சிட்டாங்க. அணை மூலியமா பாத்தீங்கன்னா மின்சார உற்பத்தி நடக்குது. இதனால அங்க இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களுக்கு, கோடிக்கணக்கான வீடுகளுக்கு மின்சாரம் கிடைக்குது. இந்த விஷயம் மட்டும் இல்லாம இந்த ட்ரெயின் ஆரம்பத்துல இலவசமா கொடுத்தாங்க பாருங்க. இப்ப வரைக்கும், அதாவது ஸ்டில் 2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா 75 ஆண்டு காலமாக இந்த ட்ரெயின் இலவசமா போயிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள், ஒவ்வொரு மக்களும் இலவசமா, டிக்கெட்டே கிடையாது. அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா காலையில கிளம்பும், பஞ்சாப்ல இருந்து கிளம்பும் இமாச்சல பிரதேசத்துக்கு போகும். இமாச்சலத்துல இருக்க ஒரு ட்ரெயின் கிளம்பும் பஞ்சாபுக்கு போகும். இந்த 2 ட்ரெயினும் மாத்தி மாத்தி போகும். காலையில ஒரு டைமும் ஈவினிங் ஒரு டைம் ட்ரெயின் போகுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 150ல இருந்து 200 பேர் வரைக்கும் ஒவ்வொரு முறையும் பயணிக்கிறாங்க. ஆனா ஒரு சிங்கிள் தான். ஸோ ரெண்டு பக்கமும் ட்ரெயின் ஆப்போசிட்ல போகும். காலையில கிளம்பும், இங்க வேலைக்கு வரவங்க வந்துருவாங்க. ஈவினிங் ஒரு ட்ரெயின் வந்து அங்க போகும். ஸோ இது போல மாத்தி நடக்குது. இந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா இன்று வரைக்கும் டிக்கெட்டே கிடையாது. காலையில 7:15 ஆனா இந்த ட்ரெயின் வந்து பஞ்சாப்ல இருந்து கிளம்பிடும். அதே போல இமாச்சல பிரதேசம் வந்து ட்ரெயின் கிளம்பிடும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 27.3 கிலோமீட்டர் அளவுக்கு தான் இந்த ட்ரெயின் வந்து இயக்கப்படுது. 30 நிமிடம் டிராவல் தான் இந்த ட்ரெயினோட டைமா பார்க்கப்படுது. ஸோ பஞ்சாப்ல இருக்கக்கூடிய நங்கலையும் இமாச்சல பிரதேச இருக்கக்கூடிய பக்ராவையும் இணைக்கிறதால தான் பக்ரா நங்கல் ட்ரெயின் அப்படின்னு இந்த ட்ரெயினுக்கே ஒரு பேரை சூட்டியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா பக்ரால இருந்து கிளம்பிச்சுன்னு சொன்னீங்கன்னா லேபர் ஹட், பர்மலா, நகாலா மற்றும் ஒலிண்டாவில், ஸோ இந்த இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் தான் இதுக்கு இடையில இருக்கு. நாம் இந்த ட்ரெயின் பயணிக்கக்கூடிய 4-5 ஸ்டேஷன்கள் மட்டும் தான் இடையில இருக்கு. இந்த ஸ்டேஷன்ல மட்டும் தான் இது நின்று இந்த ட்ரெயின் வந்து போகும். இங்க இருக்கக்கூடிய மக்களும் இந்த ட்ரெயின் வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ கண்டிப்பா 75 ஆண்டு காலமாக இந்திய ரயில்வே துறையால் இந்திய மக்களுக்கு இலவசமாக இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு ட்ரெயினா இந்த ட்ரெயின் வந்து பார்க்கப்படுது, பக்ரா நங்கல் ரயில். முக்கியமான விஷயம், இந்த ட்ரெயின்ல ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய அனைத்து பெட்டிகளும் அந்த ட்ரெயின் உள்ளர பாத்தீங்கன்னா வடிவமைச்சிருப்பாங்களா, அந்த சேரு, இந்த பெஞ்ச், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்போ எப்படி இருந்துச்சோ, அதாவது 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி மரத்தினால் ஆன சேர் தான் வந்து இருந்திருக்கும். ஸோ அது அந்த கலைநயத்தை இன்று வரைக்கும் பாதுகாக்கப்படுகிற விஷயமா பார்க்கப்படுது. இது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா வந்தே பாரத், அதிநவீன ட்ரெயின், புல்லட் ட்ரெயினோட வரப்போ சொல்றாங்க. இது எல்லாத்திலும் கட்டணம் வந்து அளவுக்கு அதிகமா இருக்கும், மக்கள் பயன்படுத்தவே முடியாது. நம்மளால வந்தே பாரத்தை உள்ள போய் கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி இயங்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த தருவாயில 75 ஆண்டு காலமாக இந்திய மக்களுக்கு, இந்திய குடியுரிமை பெற்ற மக்களுக்கும், எல்லாருக்குமே சுற்றுலா பயணிகளா வரக்கூடிய மக்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஒவ்வொரு நாளும் இலவசமாக அதோட பயணத்தை தொடருது. ஒவ்வொரு நாளும் இலவசமாக மக்களை வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு எத்தும் போது மீண்டும் கொண்டு வந்து அவங்களும் அதே இடத்துல விடுது.
75 ஆண்டு காலமாக இலவசமாக மக்கள் பயணிக்கக்கூடிய பக்ரா நங்கல் ரயில் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்ச நினைக்கிறேன். ட்ரெயின்ல டிராவல் பண்ணது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச, யாருக்கெல்லாம் ட்ரெயின் டிராவல் ரொம்ப பிடிக்குமோ அவங்க லைக் பட்டன் பிரஸ் பண்றேங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் மீண்டும் நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.